Hello friends, welcome to our channel. ரொம்ப டேஸ்ட்டாக வெஜ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மசாலா பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். கேரட் பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே 2-3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸையும் இதோடய சேர்த்துக்கலாம். பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம். காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எந்த காயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊறினா போதும். இது அரை மணி நேரம் ஊறிச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி இல்லாமல் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். சில ரைஸுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி கூட சேர்க்கலாம். கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புலாவ் ஒயிட் கலரில் வேணும்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதோட சேர்த்துருக்கேன். அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்கும். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நெய்யில் முந்திரி வறுத்து இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.